லக்னத்துல கேது பகவான் இருக்கிறார். ஒரு மனிதனுடைய எண்ணம் செயலையும் சக மனிதர் கொடுக்கறதையும் பிரபஞ்சம் கொடுக்கறதையும் அனுபவிப்பது லக்னத்தின் மூலியமாகத்தான். தான் எதை எப்படி கிரகித்து கொண்டு அதனால் ஒரு பலனை அனுபவிக்க போகிறான்றத லக்னம் சொல்லுது. இப்படிப்பட்ட லக்னத்துல கேது இருக்கிறார். ஆன்மீக கிரகம், மோட்ச கிரகம், வாழ்க்கையில் எதையுமே நேரடியா ஒரு ஜாதகரை அனுபவிக்க செய்யக்கூடிய கிரகம் கேதுதான். உணரச் செய்யக்கூடிய கிரகம் கேதுதான். இப்படிப்பட்ட கேது லக்னத்தில் இருக்கிறார். இறை நம்பிக்கை கொண்டவர், ஆன்மீக சிந்தனை கொண்டவர், தன்னுள்ளே பல கேள்விகளை கேட்கக்கூடிய ஜாதகம். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமா இருக்கும். மனசுல ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். நித்தம் ஒரு சிந்தனையாக ஜாதகருக்கு எதை பார்த்தாலும் சிந்தனைகள் வரும். சமூகத்துல ஒரு கெட்டது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் தன்னுள்ளதான் ஆராய்ச்சி பண்ணிப்பார். பிறரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம தன்னுள்ளே பல கேள்விகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சி மனப்பான்மையை இந்த கேது கொடுக்கும். கேதுவிற்கு வீடு கெடுத்த கிரகம் வலுத்து லக்ன யோகர் தொடர்புல இருந்துட்டாருன்னா ஜாதகர் சிந்தனை ஜாதகருடைய பலத்தை, அதாவது ஜாதகருடைய பண்புகளை மேம்படுத்தும். கேது அவயோக தொடர்புல இருக்குன்னா யோசிக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத விஷயம்தான். யோசிக்கிறதெல்லாம் ஜாதகர் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கிறது இல்ல. அப்ப லக்னத்தில் கேது ஆன்மீக எண்ணம், அதீத ஆராய்ச்சி, அதீத நாலேஜபிள் பர்சன், ரிசர்வ் டைப். யாரிடமும் எளிதில் ஒரு இலகுவாக பழகிவிடாமல் உண்மையான எண்ணங்களை புரிந்து கொண்டு ஒரு நபரை தொடர்பு கொள்றது இந்த லக்ன கேது தான். ஒரு தனிச்சையாக என்ன வாழ்க்கையில துன்பம் நடந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் யார்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணாம தன்னுள்ளே வைத்து கொண்டு தன்னுள்ளே பொறுமையாக பயணப்படக்கூடிய நபர்கள். யோகர் தொடர்புல இருந்தா இவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலி, இவர்கள்லாம் அறிவாளிகள், அதீத சிந்தனையாளர்கள், வாழ்க்கையை பற்றி புரிதலை பற்றி உணர்ந்த நபர். வாழ்க்கை என்னன்னு லக்னத்துல கேது இருக்கிறவன்ட்டு கேட்கலாம். யோகமா இருந்தா, அவயோகமா இருந்தா கேட்க கூடாது. யோகமா இருக்கு. யோகம்னா எப்படி? லக்ன திரிகோண தொடர்புகள்ல இருக்கிறதோ இல்ல லக்னாதிபதியோட தொடர்புல தனித்து இருந்தா கூட